நடிகை நயன்தாராவுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவுல பார்த்தீங்கன்னா, சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக ஹீரோயினாக மட்டுமே நடித்து வந்திருக்காங்க. ரசிகருடைய மனதை வசீகரித்து வருபவர் தான் த்ரிஷா. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்களை அதிகம் தேர்வு செய்து நடிகை த்ரிஷாவும் நடித்து வந்திருக்காங்க. அப்படி இவர் நடித்த நாயகி, மோகினி, ராங்கி, பரமபதம் போன்ற படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாமலே போயிருக்கு. இதனால தமிழில் இவருக்கென ஒரு மார்க்கெட் சரிந்திருக்க நிலையில மீண்டும் விட்ட இடத்தை பிடிக்க மிகவும் பொறுமையாக தன்னுடைய படங்களையும் தேர்வு செய்து நடித்துக் கொண்டிருக்காங்க. ஒரு சில முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்கும் படங்கள்ல மட்டுமே கமிட் ஆகியிருக்க நிலையில அந்த வகையில பாத்தீங்கன்னா இவர் நடித்த 96 மற்றும் பேட்ட படங்கள் நல்ல வரவேற்பையும் பெற்று தந்திருக்கு. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்னத்தோட இயக்கத்துல 2 பாகங்களாக உருவான பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவை என்ற ஒரு கதாபாத்திரத்துல த்ரிஷாவும் நடித்து வந்திருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல் பாகம் கடந்த செப்டம்பர் மாதம் வெளியாகி இருக்க நிலையில நடிகை த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவிலும் பேசப்பட்டு வந்திருக்கு. விட்ட இடத்தை நடிகை த்ரிஷா எட்டி பிடித்திருக்க நிலையில அதே போல பாத்தீங்கன்னா 2வது பாகத்திலும் த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் நல்ல வரவேற்பையும் பெற்று தந்திருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தன்னுடைய திரைப்படங்களை தேர்வு செய்து நடிப்பதில் முழு கவனமும் செலுத்தி வந்திருக்காங்க. அந்த வகையில தான் நீண்ட இடைவெளிக்கு பின்பு நம்ம தளபதிக்கு ஜோடியாக லியோ படத்துல த்ரிஷாவும் இணைந்து நடித்து வந்திருக்காங்களாம். ஏற்கனவே த்ரிஷா மற்றும் நம்ம தளபதி இணைந்து நடித்த கில்லி திரைப்படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில மீண்டும் இந்த ஜோடி இணைந்து நடித்து வருவதால இந்த படத்துடைய மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கு. லியோ திரைப்படம் இறுதிக்கட்டத்தை தற்பொழுது எட்டியிருக்க நிலையில இன்னும் ஒரு சில வாரங்கள்ல தன்னுடைய படப்பிடிப்பை த்ரிஷா முடித்து விடுவார் எனவும் கூறப்பட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது த்ரிஷாவுடைய விடாமுயற்சி படத்திலும் நம்ம அஜித் சாருக்கு ஜோடியாக நடிக்க வைக்க படக்குழு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மகிழ் திருமேனி அஜித் சாரை வைத்து இயக்க நிலையில விடாமுயற்சி படத்துல நடிகை ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்காரு. தற்பொழுது படக்குழுவினர் த்ரிஷாவிடம் இந்த படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்காங்களா. விரைவில் இது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகலாம் என்றும் கூறப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷா மற்றும் அஜித் சார் இணைந்து ஜி கிரீடம், மங்காத்தாய், என்னை அறிந்தால் என 4 படங்களை நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 4 படங்களில் நம்ம அஜித் சார் மற்றும் த்ரிஷா கிளைமேக்ஸில் பிரிந்து விடுவார்கள் எனவும் ஒருவேளை விடாமுயற்சி படத்தில் 5வது முறையாக அஜித் சார் மற்றும் த்ரிஷா இணைந்து நடித்தால் ஒன்று சேர்வார்களா என நெட்டிசன்கள் தங்களுடைய ஆசையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தி வந்திருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய முதல் பாடலை நம்ம அனிருத் தான் பாட இருக்கான. கூடுதலான சம்பவம் என்னவென்றால் அந்த பாடல் குத்துப்பாடல் என ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 என்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.